ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச பால் கொழுக்கட்டையை பாருங்களாம். பார்க்கவே எவ்வளோ ஒரு கலராக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கலராக இருக்கிறதுனால நம்ம இதில் என்ன கலர் பொடி சேர்த்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நம்ம ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம 2 கேரட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே சமயம் நம்ம வேக வச்ச ஒரு கொழுக்கட்டை கூட உடையில. பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான எந்த ஒரு கலரும் சேர்க்காம ஆனால் நல்லா கலராக டேஸ்டியாக நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு. இப்போ இந்த கேரட்டை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை இந்த மாதிரி பீலரோ இல்லை கத்தியை வச்சு மாதிரி தோலை நீக்கிக்கோங்க. இந்த கேரட்டோட தோலை நீக்கிட்டு கேரட்டை இந்த முன்னாடி இருக்கிறத பின்னாடி இருக்கிறதும் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. 2 கேரட்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த கேரட்டை மிக்ஸார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண வச்சுருக்க கேரட்டை மிக்ஸாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த கேரட் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட தரிப்பு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மிக்ஸியில் கேரட்டை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தோம்ல, இந்த கேரட் பேஸ்ட்டை இப்போ நெய்யில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே கேரட்டு பச்சை வடை போய் நல்லா வெந்து வரும். இப்போ வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கேரட்டோட பச்சை வடை போய் நெய்யிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்த பாலும் கேரட்டோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 3/4 கப் நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை உள்ள சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்து ரவையை வேக விடுங்க. நல்லா ரவை வெந்து இந்த பால் கேரட் மிக்சரு நல்லா கெட்டியாகி வரணும். அதை வரையிலும் ரவையை நல்லா வேக விட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நல்லா வெந்து ரவை நல்லா கெட்டியாகி வருது பார்த்தீங்களா. கைவிடாமல் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரும். ரவையும் அதே சமயம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து நம்ம வச்ச பாத்திரத்துலேயே ஒட்டாமல் எப்படி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம உருட்டி எடுத்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இது இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஆறிடுச்சு. ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். சூடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா ஷேப்பாக வரும். இப்போ கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள், இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற பவுலெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துட்டா விரிசல் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொடுத்தா அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளோரை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. நம்ம இடியப்பமெல்லாம் வேக வைப்போம்ல, இந்த பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை இதுக்குள்ளே பிளேட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. இப்போ வெளில எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாயாசம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 3/4 லிட்ரு தண்ணி எதுவும் சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இந்த 3/4 லிட்ரு பாலையும் பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே பாயாசம் பண்ணும்போதோ இல்லை கொழுக்கட்டை பண்ணும்போதோ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பால் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாலை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், பால் சேர்த்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்
1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், வாசனைக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இப்போ பாலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்து கொடுத்துட்டு அடுத்த செகண்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கணும். இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரே இடத்துல நல்லா கெட்டியாகிடும். இப்போ நம்ம சேர்த்த சக்கரை கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி லைட்டாக கெட்டியாகி வரும். அது வரலும் கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்தா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்தாவே போதும். நீங்கள் ஓவராக கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம்ல, கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொழுக்கட்டை அந்த பாலோடு சேர்ந்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து பாலும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். அதே சமயம் நம்ம உருட்டி வச்ச ஒரு கொழுக்கட்டை கூட உடையலை. இங்கே பாருங்கள். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கேரட் சேர்த்த கொஞ்சம் கூட அது வாசனை இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் இந்த பாயாசத்தை செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.